देते हो सब आइटम को ला இருக்கீங்களா? யாரும் மிஸ் ஆகலையா? எல்லா பொருளும் எடுத்துட்டீங்களா? ஏதாவது சார்ஜர் போனு ஏதாவது விட்டுருக்கீங்களா யாராச்சும்? சரி, ஓகே. இப்ப நம்ம இங்க இருந்து சாப்பிட்டாச்சு. இங்க இருந்து கிளம்பி ஆனந்தபவன் போறோம். 5 மணிக்கு அங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்காக இவ்வளவு அவசரப்படுத்தணுங்களா? வேற ஒரு காரணம் இல்ல. நம்ம ஆல்ரெடி நீங்க ப்ரோக்ராம் காலையில லேட்டா தான் தொடங்கி இருக்கிறோம். பாத்தீங்களா? என்ன காரணம் தெரியும்? நைட்டு ட்ரெயின்ல வந்து நம்ம இங்க வந்து ரீச் ஆகி படுக்கிறதுக்கு மணி 3:30 ஆயிடுச்சு. அந்த கேப்ல மறுபடியும் நம்ம காலையில 7 மணிக்கு எல்லாத்தையுமே 6 மணிக்கே எழுப்பி கூட்டிட்டு போங்கிறது சாத்தியம் இல்ல. எல்லாத்துக்குமே வந்து அந்த சௌகரியங்கள் பெறாத இருந்தா நாங்க சாப்பிட வச்சு கூட்டிட்டு போனோம். உங்களுக்கு நாளையில இருந்து நான் ப்ரோக்ராம் கரெக்டா செட் ஆயிரும். 7 மணி நாங்க சொல்ற டைமுக்கு நீங்க எல்லாமே கிளம்பி ரெடியா இருக்கணும். அது எப்படி என்னங்கிறது நாளைக்கு நாங்க சொல்றாங்க அயோத்தியில. இப்ப நம்ம ஆனந்த பவன் பார்த்துட்டு நேரம் டைரக்டா அயோத்தி தான் போறோம். ஆச்சுங்களா? இந்த பஸ் மறுபடியும் உள்ள வராது. இந்த பஸ் வந்து எல்லா பக்கம் உங்களுக்கு தெரியும். காலையில லாக் பண்ணிக்கிறாங்க. கும்பமேளா நடக்கிறதுனால இந்த பஸ் போக முடியாதனாலதான் நம்ம ஆட்டோக்குள்ளே நடந்து போனோம். பஸ் வந்து உள்ள போற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆத்துக்கிட்டே நேரடியா போய் அங்கே இறங்கி இந்த இவ்வளவு நேரம் ஆகாத அளவுக்கு நம்ம செட் பண்ணிருக்கலாம். கும்பமேளாங்கிற காரணத்தினால நமக்கு பஸ் உள்ள போக முடியாதுங்கிற சூழ்நிலையில தான் நம்ம வந்து இப்ப இந்த நடந்து கொஞ்சம் ஆட்டோல இப்படி எல்லாம் மாறி மாறி போய் கொஞ்சம் டைமிங் ஆகி போச்சு. அது நீங்க வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஆனந்த பவன் வந்து மோதிலால் நேரு, அதாவது நேருவோட தந்தையார் இருக்கார்ல, அவர் வந்து மோதிலால் 1925 அந்த ஆனந்த பவனை 25 ஏக்கராவை விலைக்கு வாங்கி அவரோட சந்ததிகளுக்கு அர்ப்பணிச்சு அவங்க ஃபேமிலி வந்து அந்த இந்திரா காந்தி நேரு பிரதமராகிற வரைக்கும் அவங்க ஃபேமிலி தான் அதுல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நேரு காலத்துல வந்து அது வந்து இந்திரா காலத்துல நேரு காலத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஹெட் குவார்டர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த 2020 மேல 2014 மேல வந்து அது மியூசியமா பண்ணிருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் மியூசியமா இருக்குது. அதுக்குள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபா. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு கீழே எல்லாம் நீங்க எங்கெங்க பாக்கணுமோ எல்லாம் பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துட்டு அவுட் சைடு கேட்டு கிட்ட நாங்க 2 பேரும் நிப்போம். ஒரு ஆள் உங்களுக்கு கூட உள்ள வருவாரு. நாங்க நிக்கிற இடத்துல அதே இடத்துலதான் பஸ்ஸும் நிக்கும். நீங்க அந்த பஸ்ல வந்து ஏறிட்டு நம்ம டைரக்டா அயோத்தி போறோம். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகி போச்சு. நம்ம போய் நேரத்துல கொஞ்சம் இன்னைக்கு மாதிரி ஒரு 12 மணி 1 மணிக்குள்ள போனா தான் 200 கிலோமீட்டர் 220 கிலோமீட்டர் நம்ம வந்து பயணம் பண்ணணும் இந்த பஸ்ல. இன்னொரு ஜீப் நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அந்த சமையல் டீம் அந்த ஜீப்ல வருவாங்க. கூட அதுல ஒரு 5 பேர் ஏறிக்கலாம். நம்ம அதுல கூட சில பேர்த்து நாங்க அதுல ஏத்தி கூட்டிட்டு வரோம். இங்க கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். இருங்க இப்ப வந்து இந்த ஆனந்த பவனை போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஜீப்புக்கு வர சொல்லி அவங்க இந்த சமையல் டீம் எல்லாம் இருக்காங்கல்லங்க, அவங்க நைட்டுக்கு நமக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அந்த பொருளை ஏற்றிட்டு ஜீப் எடுத்துட்டு அவங்க வந்துருவாங்க. நம்ம அப்படியே நம்ம டைரக்டா அயோத்தி போற 220 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். வழியில உங்களுக்கு நைட்டுக்கு சாப்பிடறதுக்கு கொடுத்துருவோம். தட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறவங்க இங்க மேல வச்சுக்கோங்க. இல்லாதவங்க கூட அப்புறம் தான் எடுத்துக்கலாம். அதுல என்னால அந்த இது நம்ம பிளைட் வாங்கி கொடுத்துடலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு வந்து லேட்டா போயிட்டு இருக்கனால லேட்டா தான் ஆகும். நாளை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டுவோம். நாளையில நாங்க வந்து காலையில அயோத்தியில போயிட்டு பிளான் பண்ணி உங்களுக்கு காலையில 7 மார்னிங் தரிசனத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம். சாப்பிடறது எப்படிங்கிறது சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து எதுக்காக நாங்க போய் சாப்பிட வச்சு கூட்டிட்டு போறோம்னா, எல்லாம் வயசானவங்க இருக்கீங்க, மாத்திரை வந்து காலையில சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, சுகர் பேஷண்ட் இருப்பீங்க. நம்ம சாப்பிடாம கூட்டிட்டு போய் மயக்கம் போட்டு ஏதாவது லோ பிரஷர் ஆச்சுன்னா அது அதோட எல்லாமே டிராப் பேக் ஆகும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணி சாப்பிட வச்சு கூட்டிட்டு போறோம். ஆச்சுங்களா? இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருமே ஒரு 50 வயசு 40 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க சாப்பிட வேண்டாம், பாத்துக்கலாம், மத்தியானம் பாத்துக்கலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போயிடல, ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் எங்களுடைய அனுபவத்துல சொல்றோம். உள்ள போயிட்டு லோ பிரஷர் ஆயிட்டு உட்கார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, சுகர் பேஷண்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்களுடைய அனுபவத்தை சொல்றோம். அதனாலதான் ஒவ்வொரு இடங்கள்லயுமே ஒவ்வொரு நேரப்படியும் நம்ம அந்த பிளானிங்ல மாத்தி எந்த இடத்துல சாப்பிட வச்சு கூட்டிட்டு போகணும், எந்த இடத்துல நம்ம வந்து இவங்க டைரக்டா கூட்டிட்டு போகணுங்கிறதால நாங்க அந்தந்த நாளைக்கு தான் பிளான் பண்ண முடியும்.
ஆச்சுங்களா. இன்னைக்கு நம்ம வந்த லேட்டு, நம்ம வந்ததுல வந்து ட்ரெயின் ஆல்ரெடி 1:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 1 மணிக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் நம்ம ரூம் வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு லேட்டு தானே, அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நாங்கள் ஒவ்வொன்றும் பண்ணுவோம். சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும், நீங்க அதெல்லாம் பொறுத்துக்கணும். அதே மாதிரி நாளைக்கு நான் ப்ரோக்ராம் என்னங்கிறத சொல்றேன். அதுல யாரால முடிஞ்சிட்டு தரிசனம் எல்லாத்துக்கும் காமிச்சிருவோம். அந்த தரிசனத்துல எந்த குறையும் வைக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். ஆனா அதே மாதிரி அனுமன் கோயில் அங்கேயும் ஒண்ணு இருக்கு. அந்த அனுமன் கோயில் வந்து இதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில் தான். 61 படி மேல ஏறி மலை மேல போகணும். அது கூட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது யாருக்கு முடியுமோ அவங்க அதுல வந்து கலந்துட்டு அந்த படி ஏறி போய் தரிசனம் பண்ணலாம். அதுக்குண்டான டைம் நாங்க வேணா தரோம். ஆனா போக முடியாதவங்க ரிஸ்க் எடுத்து போய் மேல போய் ஏதாவது ஒண்ணுன்னா எல்லாத்துக்கும் சிரமப்படுத்திட வேண்டாம், அதையும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. अपने मोबाइल पर चेन का ध्यान रखें।